கொஞ்சம் கடைக்கு போகிற வேலைலாம் இருந்துச்சு. காய்கறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் நட்ஸு, பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நைட்டு டின்னர் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். சப்பாத்தியும் கனவா மீன் தொக்கும் தான் செஞ்சுருந்தேன். போகும்போதே செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்ததும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். இல்லைனா வந்து செய்யறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அன்றைக்கி வந்து கடை சாப்பாடாக ஆகிடும். அதனால் வந்து போகும்போதே செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு வந்ததுமே கையோடு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து கொட்டி அடுக்கி வச்சுட்டேன். முக்கியமாக இந்த ஒரு பொருள் வாங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பேண்டீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வரைக்குமே பாப்பாவுக்கு வீட்டில் இருக்கும்போது நான் வந்து துணி கட்டி விடுவேன். எப்போயாவது ஒரு தடவை வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு புதுசாக வாங்கின சட்டி இருக்கும்ல, அதையே போட்டு விட்டுட்டுருந்தேன். பாப்பா இப்போ நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் எப்பயுமே வந்து சட்டி தான் போட முடியும், துணி கட்டி விட முடியாது. அதுக்காக தான் அவளுக்கு போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இல்லாமல் கமெண்ட்லேயும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப